தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புதிய அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள், பல்வேறு விதமான திருப்பங்கள், பல்வேறு விதமான நலத்திட்டங்கள் என அனைத்து விஷயமும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய அப்டேட்டான தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. அதாவது இனி இவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு கிடையாது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவலாகவே பார்க்கலாம். அதாவது இந்த தகவல் மக்களுக்கு பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. தமிழக மக்களுக்கு சாக் கொடுக்கக்கூடிய நியூஸாக இந்த தகவலாகது அமைந்திருக்கு. ஸோ வாங்க இதனை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பிக்க நினைக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா தாலுகா அலுவலகங்களில் தங்களது மனுக்கள் நிராகரிக்கப்படுவதால் பெரும் அதிர்ச்சிக்கும் ஏமாற்றத்திற்கும் உள்ளாகி இருப்பதாகவே ஒரு புதிய தகவல் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே அப்ளை செய்து இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு இன்னமும் அவர்களுடைய கைகளுக்கு புதிய கார்டு வரவில்லை என்று கவலை இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த புதிய அப்டேட்டான தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. அதாவது கடந்த 6 மாதமாக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணி இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் இன்னமும் புதிய ரேஷன் கார்டு அவர்களுக்கு கைக்கு வரவில்லை என்ற குற்றச்சாட்டு மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த புதிய ரேஷன் கார்டு எப்போ வரும் அப்படின்னு சொன்னாங்க, ஜூன் மாதத்தில் வரும், ஜூலை மாதத்தில் வரும் அப்படின்னு தெரிவித்து இருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக வெளிவந்துருமா, கண்டிப்பாக அவருடைய கைகளுக்கு புதிய ரேஷன் கார்டு கிடைத்தனுமா என்ற கேள்வி கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவலாகவே இருக்கிறது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இன்னமும் அப்ளை செய்யாத இருக்கக்கூடிய புதிய ரேஷன் கார்டு அப்ளைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது புதியதாக திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, தனியாக ரேஷன் கார்டு வாங்குபவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க இந்த ஆட்சியில புதிதாக அப்ளை செய்யக்கூடிய இந்த சூழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாய் தந்தை மற்றும் ஒரே ஒரு மகன் இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மகனுக்கு திருமணமாகி அவர் தனியாக புதிய ரேஷன் கார்டு வாங்க விரும்பினால் அதற்கு தற்போதைய நடைமுறைகள் முட்டுக்கட்டையாக அமைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாய் தந்தையுடன் இல்லாமல் வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய தம்பதியராக இருக்காங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னா தனியாக ரேஷன் கார்டு வாங்கி பயன்பெறக்கூடிய வகையில் இதுவரை இருந்தாங்க. ஸோ கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தான் எல்லாருமே புதிய ரேஷன் கார்டு வாங்கி கொண்டு வந்திருந்தாங்க. இப்போது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அதிர்ச்சியூட்ட ஒரு தகவலாகவே அமைந்திருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிவிக்கலாம். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரே மகனின் பெயரை பெற்றோரின் கார்டிலிருந்து நீக்குவதற்கு தாலுகா அலுவலகங்களில் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு புதிய தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. ஸோ இதற்கான அனுமதி ஏன் மறுக்கப்பட்டிருக்கு என்ற கேள்வி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எழுந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாம். விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருகின்றனர். கூட்டு குடும்பமாக வாழ முடியாத சூழலில் தங்களுக்குரிய அரசு நலத்திட்டங்களை பெற முடியாமல் தவிக்கும் இத்தகைய நடுத்தர குடும்பங்களின் சிரமங்களை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இந்த விதிமுறைகளில் உரிய திருத்தங்களை மேற்கொண்டு இந்த பிரச்சனைக்கு விரைவில் நல்லதொரு தீர்வை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை பார்த்தீங்கன்னா பொது மக்களிடையே வலுவாக எழுந்திருக்கு அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் மட்டுமல்ல, நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய தம்பதியர்களும் இதனால் பாதிப்படைந்து வராங்க. ஸோ இதற்காக அரசு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியவில்லை. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய குடும்பங்கள் பாதிப்படையக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. ஸோ தமிழகத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு வரக்கூடிய இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இந்த மாதிரி குடும்பம் நிலை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய நெருக்கடி, நிறைய சவால்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். ஸோ மக்கள் அவதிப்படாத ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அதிர்ச்சியூட்டக்கூடிய புதிய புதிய தகவல்கள் தற்போது வழியாகி வைரலாகி வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய குடும்பங்கள் சிரமப்பட்டு வருவாங்க. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மகனை வைத்திருந்தாலும் சரி, ஒரே ஒரு மகனுக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் சரி, வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நேயர்களாக நிறைய பேர் இருக்காங்க.
அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே சொந்த ஊரில் தொழில் செய்யக்கூடிய நபராகவே இல்லைங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா தொலை தூரத்தில் இருந்து பயணம் செய்யக்கூடிய, தொலை தூரத்தில் இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராகவே இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக ரேஷன் கார்டு வாங்கி பயன்பெற்று வந்திருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல் இப்போ அவர்களுக்கு பயன்பெறாத ஒரு வகையை ஏற்படுத்தியிருக்கு, பயன்பெறாத ஒரு சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த சூழலிலிருந்து எப்படி அவர்கள் மீண்டு வரப்போகிறாங்க, இதற்கு என்னதான் ஒரு முடிவு அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக அவர்களுக்கு எழக்கூடிய ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. ஸோ அவர்களும் வெளியில் தங்கி வேலை பார்த்தாலும் எப்படி பயன்பெறுவது என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. ஸோ அவர்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் இந்த ரேஷன் கார்டு கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஸோ இந்த புதிய திட்டமானது அதாவது மக்களுக்கு மட்டுமின்றி இந்த மாதிரி குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது அப்படின்னு மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கலாம். ஸோ மக்கள் இன்னும் என்னென்ன இந்த ஆட்சி காலத்தில் எதிர்கொள்ள போகிறாங்க என்ற கேள்வி கண்டிப்பாக இப்போ புதிதாக எழுந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இந்த புதிய திட்டத்தால் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய கேள்வி எழுப்பி கொண்டே வராங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் நிறைய திருப்பங்களையும் கொண்டு வந்திருக்கு. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் போராட்டம் செய்வதாக ஒரு தகவல் வெளிவந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அப்ளை செய்து காத்திருக்கக்கூடிய புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்னமும் ரேஷன் அட்டை அவங்க கைக்கு வரவில்லை என்ற வருத்தமும் அவர்களுக்கு இருக்கிறது. அதாவது விஜய் அவர்கள் ஜெயிச்சு பதவி ஏற்று இவ்வளவு நாள் ஆகி அவருடைய கைக்கு புதிய ரேஷன் கார்டு வரவில்லை என்ற மன வருத்தம் நிறைய குடும்பங்கள் தெரிவித்து வராங்க. ஸோ இந்த விஷயங்கள் எப்போ அவங்க கைக்கு கிடைக்கும் என்ற கேள்வி மக்களுக்கு பெரும் கேள்வியாகவே இருக்கிறது. அதாவது ரேஷன் கார்டு அவர்களுக்கு கைக்கு வருமா இல்லை திரும்பவும் அவர்கள் அப்ளை செய்யணுமா என்ற கேள்வி தற்போது எழுந்து வந்திருக்குங்க. ஸோ இந்த கேள்விக்கான பதிலாக அரசு அடுத்த முடிவாக என்ன செய்ய போகிறாங்க என்ற ஆவலுடன் மக்கள் காத்து கொண்டு இருக்கின்றனர். ஸோ இந்த அரசியலானது மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு அரசியலாக கண்டிப்பாக இருக்கிறது. அதாவது இந்த அரசியலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் கண்டிப்பாக இருக்கிறதுங்க. ஸோ இதில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அடுத்தடுத்து என்ன வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக வெயிட் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த விளக்கத்தை அரசாங்கம் ரீதியாக தெரிவிக்க போகிறாங்க. அரசாங்க வட்டாரங்கள் என்ன விஷயத்தை சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி அடுத்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். ஸோ மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய தினசரி அப்டேட்டாக வரக்கூடிய அரசியல் சார்ந்த பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ தினசரி அப்டேட்டான நியூஸை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.